الله أكبر 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 لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சித்து பாதுகாத்து கொண்டு புனித ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தை நமக்கு நல்கிய ஏகநாயன் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியதாகும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வந்தனமும் சத்திய தூதர் சாந்தி மதம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அஹ்லு பைத் அவர்களுடைய தோழர்களை துயர்ந்த தாபியூன்களை துயர்ந்த தபௌ தாபிஈன் மற்றும் முஃமின்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி புனித ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்ற அல்லாஹு தஆலாவுடைய இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈதுல் அல்ஹாவுடைய தினத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும், இந்த பெருநாளை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று விரும்புகின்றானோ அதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எவ்வாறு நமக்கு காண்பித்தானோ அந்த முறையிலே இந்த பெருநாளை கொண்டாட முதலில் அல்லாஹு தஆலாவை தக்வா செய்து கொள்ளுமாறும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறும் எனக்கு முதலாவதாக நான் வசியத் செய்து கொள்வதோடு குழுமி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு தஆலாவுடைய இந்த வசியத்தை நான் செய்து கொள்ளுகின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை எங்களுக்கு ஒரு குடும்பத்தின் தியாகத்தின் பின்னணியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்கி இருக்கின்றான். எங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பல சோதனைகளுக்கு இந்த வையகத்திலே உள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா இந்த வரலாறை அவனுடைய குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ. நாம் இப்ராஹீமை பல நம்முடைய கட்டளைகளை கொண்டு சோதித்த போது அத்துணை நம்முடைய கட்டளைகளையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செவ்வனே இந்த வையகத்திலே நிறைவேற்றினார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலான சகோதர சகோதரிகளே, இந்த ஆயத்தின் கீழே தஃசீருடைய உலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், சுமாராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை 10 விடயங்களை கொண்டு சோதனை செய்தான் என்பதாகவும், இன்னும் அவருடைய சோதனைகளை விரிவாக எண்ணினால் 30 சொச்சம் சோதனைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை உலகத்திலே சோதனைக்குள்ளாக்கினான் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு சோதனையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளாகவே இருந்து கொண்டிருந்தன. ஏனென்றால் நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டளைகளை வேதத்தின் மூலமாகவும் கொடுக்கலாம், அல்லது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகவும் அந்த கட்டளையை பிறப்பிக்கலாம், அல்லது நபிமாருடைய உள்ளங்களிலே உதயமாக கூடிய
உள்ளத்தின் உதயத்தை கொண்டுமாக அல்லாஹு தாலாவுடைய கட்டளை அமையலாம், அல்லது நபிமார்கள் காணக்கூடிய கனவும் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையாகவே இருக்கும். இவ்வாறான பல முறைகளிலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வப்போது அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகள், ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தன. ஒவ்வொரு கட்டளையும் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளாகவே இருந்து கொண்டிருந்தன. ஆனால் எந்த சோதனைக்கும் அவர்கள் தயங்காது ஒவ்வொரு சோதனையையும் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையாக கொண்டு அந்த கட்டளைகளை நிறைவேற்றுவதிலேதான் எனக்கு ஈடேற்றம் இருக்கின்றது என்பதை உறுதி கொண்டவர்களாக ஒவ்வொரு கட்டளையையும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூர்த்தியாகவே நிறைவேற்றினார்கள். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் நிறைவேற்றிய அந்த விதத்தை குர்ஆனிலே சொல்லும் போது ஃபஅதம்மஹுன்ன, அவற்றை அவர்கள் பூர்த்தியாகவே நிறைவேற்றினார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். இந்த சோதனைகளான அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு பின்னாலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாகவும் ஆக்கினான். قال إني جاعلك للناس إماما, நாம் உங்களை மனித சமுதாயத்துக்கு இமாமாக, தலைவராக, நபியாக ஆக்கப் போகிறோம் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டான். அன்பார்ந்த சகோதரர்களே, மேலானவர்களே, இந்த 30 சொச்சம் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளான சோதனைகளிலே மிகப்பெரிய ஒரு சோதனை தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய 86வது வயதிலே, தள்ளாத இந்த வயதிலே, அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே குழந்தை பாக்கியம் மற்றவர்களாக இருக்கக்கூடிய நேரத்திலே, இந்த வயதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இஸ்மாயில் என்ற அந்த குழந்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே மிக நீண்ட காலம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை பாக்கியத்துக்காக துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இறுதியாக இந்த வயதிலே தான் அந்த குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இந்த குழந்தை கிடைத்து குழந்தை தந்தையுடன் அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய பிராயத்தை சுமார் 12 அல்லது 13 வயதை அடையக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்திலிருந்து கட்டளை வருகின்றது. அல்லாஹ் தஆலா அந்த கட்டளையை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قَالَ يَا بُنَيَّ إِنِّي أَرَى فِي الْمَنَامِ أَنِّي أَذْبَحُكَ فَانظُرْ مَاذَا تَرَى. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மைந்தரை பார்த்து சொல்லுகிறார்கள், ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய்ய, எந்த கட்டம் என்று சொன்னால் அவர்கள் தந்தையுடன் சேர்ந்து தந்தையினுடைய வேலை வெட்டிகளிலே உதவியாக இருக்கக்கூடிய அந்த சிறிய பிராயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கனவிலே அறிவிக்கின்றான். அந்த கனவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மைந்தரை பார்த்து சொல்லுகின்றார்கள். قال يا بني, என்னுடைய அருமை மகனே, அன்னி அஸ்பஹுக, நான் உன்னை, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக், நான் உன்னை அறுப்பதற்கு கனவு கண்டேன் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மைந்தர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த வயது இது ஒரு பெரியவருடைய வயதும் அல்ல, அல்லது ஆரம்பத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவ ஞானமும் கொடுக்கப்பட்டும் இல்லை. இந்த சின்ன குழந்தை பருவம், அந்த குழந்தை பருவத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களுக்கு எவ்வாறான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையையும் தந்தைக்கு இதாத் வழிபடக்கூடிய தன்மையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான் என்று சொன்னால், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்தியை கேட்டதோடு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை பார்த்து சொல்லுகின்றார்கள், யா அபதி ஃபஅல், என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு என்ன கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாகவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், இந்த வயதிலே இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றுதான் அந்த குழந்தைக்கு, அந்த பிள்ளைக்கு அது விளங்குமா?
ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஞானத்தை, அந்த விளக்கத்தை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கி இருந்தான். அதனாலே அது தந்தையை பார்த்து சொல்லுகிறது, யா அபதி ஃபஅல் மா துஅமர், உங்களுக்கு என்ன ஆணை கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை தந்தையை பார்த்து கூறுகின்றது. அது மட்டுமல்ல, மேலும் சொல்லுகிறது, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்பதாகவும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தையை பார்த்து சொல்லுகின்றார்கள். மேலான அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இவ்வாறு ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னதும் தான் தாமதம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருமை மைந்தரை அறுப்பதற்காக வேண்டி அழைத்து செல்லுகின்றார்கள். அவர்கள் அறுப்பதற்கு மூர்த்தியாக வழிபட்டு விட்டார்கள். இப்போது அறுப்பதற்கான முறைகளை மேற்கொண்டு சகோதரர்களே, குழந்தையை அவர்கள் முகங்குப்புற கிடத்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா அதனையும் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், இரண்டு பேருமே அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளுக்கு வழிபட்டு குழந்தையை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முகங்குப்புற கிடத்துகின்றார்கள். ஏனென்றால் முகத்தை முன்னாலே வைத்து மல்லாங்க படுக்க வைத்து அறுத்தால் முகத்தை பார்த்து தன்னுடைய குழந்தையை அறுப்பது என்பது யாராலும் செய்ய முடியாத ஒரு விடயம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் எவ்வாறாக இருந்தாலும் ஒரு மனிதர் தானே, அவர்களுக்கும் பிள்ளை என்ற பாசம் இல்லாமல் போகாதே. அதனாலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தையை முகங்குப்புற கடத்தி அவர்களை பிடரியின் பக்கமாக அறுப்பதற்காக வேண்டி முனைகின்றார்கள். சகோதரர்களே, மேலானவர்களே, அறுப்பதற்கு முனைந்து கத்தியை பிள்ளையின் பிடரியிலே செலுத்துகிறார்கள். செலுத்த செலுத்த அங்கே அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு கத்திக்கு அறுப்பதற்கு கிடைக்கவில்லை. அதனாலே கத்தி அறுக்காமல் இருந்து கொண்டே இருந்தது. பக்கத்திலே இருந்த பாறாங்கல்லிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆத்திரத்தின் மிகுதியினால் கல்லிலே கத்தியை அடிக்கின்றார்கள். அதனால் கல் பிளக்குகின்றது. ஆனால் அந்த கத்தி இந்த குழந்தையை அறுப்பதற்கு மறுத்துவிட்டது. மறுத்துவிட்டதற்கான காரணம் என்னவென்றால், அல்லாஹ் தஆலாவுடைய புறத்தில் இருந்து அந்த கத்திக்கு அறுப்பதற்கான உத்தரவு பிறக்கவில்லை. இதிலிருந்து நாம் விளங்கக்கூடிய மற்றும் ஒரு படிப்பினை உண்மை என்னவென்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, மேலானவர்களே, உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அந்த படைப்புக்கு சுயமாக இயங்கக்கூடிய எந்த சக்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கவில்லை. கத்தி என்றால் அறுக்கும் தன்மை உள்ளதுதான். ஆனால் எப்போது அறுப்பதற்கான உத்தரவு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருமோ அப்போதுதான் அது அறுக்கும் தன்மையை தன்னிலே உண்டாக்கி கொள்ளும். இல்லாத போது அதற்கு அறுக்கும் தன்மை இருந்தாலும் அது அறுக்கிறதுக்கு முடியாததாக ஆகிவிடும். இதே போன்றுதான் பல நபிமாருடைய சம்பவங்களில் இருந்து, ஏன் ஹஜ்ரத் இதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் இருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய மற்றும் ஒரு விடயம்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெரும் நெருப்பு குண்டிலே போடப்பட்ட போது அந்த நெருப்பு குண்டிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எரியாமல் இருந்த வரலாறும் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நெருப்புக்கு எரிக்கும் தன்மை இருந்தும் அந்த நெருப்பு எரிக்காமல் விட்டது ஏன்? அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அதுக்கு கட்டளை வந்தது. குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நாங்கள் நெருப்பை பார்த்து கட்டளையிட்டோம். அல்லாஹ் கூறுகின்றான், இப்ராஹிமுடைய விடயத்திலே நீ சாந்தியாகவும் குளிராகவும் இருந்து கொள்வாயாக என்று நெருப்புக்கு கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நெருப்புக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாததினால் நெருப்புக்கு சுடக்கூடிய தன்மை இருந்தும் அங்கே சுடாமல் இருந்து கொண்டிருந்தது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவ்வாறான இந்த தியாகத்துக்கு, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு துணிந்த போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு பதிலாக சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கினான். வஃபதைனாஹு பிذبஹின் அதீம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது நாம் மிகப்பெரிய ஒரு குர்பானியை செய்வதற்காக இதற்கு பதிலாக ஒரு ஆட்டை சுவர்க்கத்தில் இருந்து இப்ராஹிமுக்கு நாங்கள் வழங்கினோம் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான்.
அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலானவர்களே, அந்த ஆட்டை தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதன் பின்னாலே அறுத்தார்கள். அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்த அந்த ஆடுதான் அன்பார்ந்தவர்களே இன்று வரைக்கும், இதற்கு பின்னால் கியாமத் வரும் வரைக்கும் அறுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உலஹியா என்று சொல்லப்படக்கூடிய பிராணியை அறுக்கும் அமலாக அந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். பொதுவாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் செய்த ஒவ்வொரு தியாகத்தையும் அன்பார்ந்தவர்களே, ஒன்றில் அல்லாஹ் அதை ஃபர்லான அல்லது வாஜிபான அல்லது சுன்னத்தான ஒரு அமலாகவே அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கால் அடியிலிருந்து தண்ணீர் சுரக்கின்றது. அந்த தண்ணீருக்கு பெயர் ஜம்சம். அதனை குடிப்பதை அல்லாஹ் சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றான். அந்த தண்ணீரை குடிப்பதனால் என்ன நோக்கத்துக்காக அந்த தண்ணீர் குடிக்கப்படுகின்றதோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். அவருடைய தாயார் ஓடிய அந்த தண்ணீர் தேடி ஓடிய ஓட்டம், சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையிலான அந்த ஓட்டத்தை அல்லாஹ் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய ஃபர்லான அமல்களில் ஒரு அமலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்காக வேண்டி மினாவுக்கு அழைத்து சென்ற சந்தர்ப்பத்திலே ஷைத்தான் குறுக்கிட்டு அவர்களுக்கு தடைகளை முன்னாக்கி கொண்டிருந்த போதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷைத்தானை கல்லறிந்து விரட்டினார்கள். அந்த கல்லறிந்து விரட்டியதை அல்லாஹ் ஹஜ்ஜுடைய வாஜிபான ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே சகோதரர்களே, ஒரு அமல் அது தியாகத்தின் பின்னணியிலே உருவாக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையை அறுப்பதற்கு தயாரான அந்த தியாகத்திலே உருவான சுன்னத்தான ஒரு அமல் தான் உலஹியா என்று சொல்லப்படக்கூடிய அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, மேலானவர்களே, ஈதுல் அல்ஹா என்றாலே அது உலஹியாவுடைய பெருநாள் என்பதுதான் அர்த்தம். இதற்கு முன்னால் நான் நோன்பு பெருநாளை கொண்டாடினோம். அந்த பெருநாளுக்கு பெயர் ஈதுல் ஃபித்ர். அதனுடைய அர்த்தம் என்ன? அது ஃபித்ராவுடைய பெருநாள். இந்த பெயரிலிருந்தே நமக்கு விளங்கும் இந்த பெருநாளுடைய தினத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது. நோன்பு பெருநாளுடைய தினத்திலே அன்பார்ந்தவர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் என்ற அந்த ஃபித்ராவை நிறைவேற்றுவது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போல ஈதுல் அல்ஹா என்ற இந்த ஹஜ் பெருநாளிலே உலஹியா கொடுப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மார்க்கமாக இஸ்லாத்திலே ஒரு அமலாக கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடும் போது வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன், நாம் ஒவ்வொரு மனித சமுதாயத்துக்கும் இந்த உலஹியாவுடைய அமலை மார்க்கமாக ஆக்கியிருந்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நமக்கு மட்டும் உரிய ஒரு அமல் அல்ல அன்பார்ந்த சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலாக வந்த எல்லா நபிமார்களுக்கும் நபிமாருடைய சமுதாயத்தினருக்கும் அல்லாஹ் மார்க்கமாக்கிய ஒரு அமல் தான் உலஹியாவுடைய அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, பெருநாளுடைய தினத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டிய தொழுகைக்கு பின்னால் அடுத்ததாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு அமல் என்று சொன்னால் அது உலஹியாவுடைய அமலே தான். அதனாலே தான் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், தொழுது முடித்து விட்டீர்களா, உடனே குர்பானியை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். தொழுகைக்கு அடுத்ததாக நமக்குள்ள அமல் அன்பார்ந்த சகோதரர்களே, உலஹியா கொடுப்பது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அடி மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, மேலானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அமில ஆதமியுன் மின் அமலி யௌமின் நஹர் அஹப்ப இலல்லாஹி மின் நிஹ்ராகித் தம். ஆதமுடைய மகன் பெருநாளுடைய தினத்திலே செய்யக்கூடிய அமல்களிலே இரத்தத்தை ஓட்டுவதை விட அல்லாஹ் தஆலாவுக்கு மிக விருப்பமான எந்த அமலும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த உலஹியா கொடுக்கப்படக்கூடிய பிராணி வைன்னஹு லதஅதி யௌமல் கியாமா பிகுரூனிஹா, அந்த பிராணி நாளை கியாமத்துடைய நாளையிலே அதனுடைய கொம்புகளுடனும் வஅஷ்ஆரிஹா அதனுடைய முடிகளுடனும் வஅல்லாஃபிஹா அதனுடைய கால் குளம்புகளுடனும் கியாமத்துடைய நாளையிலே கொண்டு வரப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் சொன்னார்கள், வஇன்னத் தம லயகௌ மினல்லாஹி பிமகானின் கப்ல அன் யகா மினல் அர்ல், அதை அறுத்து அதனுடைய இரத்த துளி பூமியிலே விழுவதற்கு முன்னே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இவருக்கான ஒரு அந்தஸ்தை முடிவு செய்து விடுகிறான் என்பதாக
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த குர்பானியுடைய பிராணியை அறுக்கும் போது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த இரத்தத்துக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறான். சகோதரர்களே, மேலானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா கூமி இலா உலஹியத்திக் ஃபஷதீஹா. ஃபாத்திமாவே, நீங்கள் உலஹியா கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சமூகம் அளியுங்கள். அவர்கள் பெண்ணாக இருந்தார்கள், அவர்களால் அவருடைய உலஹியாவுடைய பிராணியை அறுக்க முடியாது. அதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களால் அறுக்க முடியாது, ஆனாலும் நீங்கள் அறுக்கக்கூடிய இடத்துக்கு சமூகம் அளியுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னலக பிஅவ்வலி கத்ரத்தின் தக்துரு மின் தமிஹா அன் யுக்ஃபர லகி மா ஸலஃப மின் துனூபிக். ஃபாத்திமாவே, உங்களுடைய உலஹியாவுடைய பிராணி அறுக்கப்பட்டு அதனுடைய முதலாவது இரத்த துளி இருக்கின்றது, அது பூமியிலே விழுவதற்கு முன்னாலே உங்களுடைய கடந்த கால அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகோதரர்களே, மேலானவர்களே, அந்த அளவுக்கு அதனுடைய இரத்தத்துக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அவருடைய இரத்த துளி பூமியிலே விழுவதற்கு முன்னாலே கடந்த கால எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். சகோதரர்களே, மேலானவர்களே, சஹாபாக்களிடம் ரசூலுல்லாஹ் உலஹியாவை பற்றி கூறக்கூடிய நேரத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், மா ஹாதிஹில் அல்லாஹி யா ரசூலல்லாஹ், உலஹியா என்று கூறுகின்றீர்களே, இந்த உலஹியா இதனுடைய பின்னணி என்ன, இதனை நிறைவேற்றினால் எமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, என்ன அந்தஸ்துகள் உள்ளன என்று சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்து அபீகிம் இப்ராஹிம் ஸலவாத்துல்லாஹி அலைஹி வஸலாமுஹு. இது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மேலான ஒரு சுன்னா, மேலான ஒரு வழிமுறை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் விடவில்லை. அவர்களுடைய வழிமுறை என்றால் அதை நாம் நிறைவேற்றினால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபமாலனா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அதனுடைய ஒவ்வொரு முடிக்கும் பதிலாக உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சஹாபாக்கள் விடாது கேட்டார்கள், ஃபஸூஃப் யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை என்றால் செம்மறியாட்டை நாம் உலஹியா கொடுத்தால் அதனுடைய ஒவ்வொரு முடிக்குமா எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி ஷஅரத்தின் மினஸ் ஸூஃபி ஹஸனா, ஆம், செம்மறியாட்டின் ஒவ்வொரு முடிவுக்கும் பதிலாகத்தான் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சகோதர மேலானவர்களே, ஒவ்வொரு முடிவுக்குமாக ஒரு நன்மை என்றால் செம்மறி ஆட்டில் என்ன, எந்த ஆட்டை எடுத்தாலும் எந்த மாட்டை எடுத்தாலும் அதில் எத்தனை கோடான கோடி முடிகள் இருக்கும், அத்தனைக்குமாக ஒரு நன்மை என்றால் சகோதர மேலானவர்களே, இந்த உலஹியாவை நிறைவேற்றும் போது எத்தனை கோடான கோடி நன்மைகளுக்கு நாங்கள் உரியவர்களாக ஆகிவிடுகிறோம் என்பதனை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலஹியா கொடுக்கப்படக்கூடிய பிராணியினுடைய மாமிசத்தை 700 மடங்காக அதிகரிக்கப்பட்டு அதனை மீசானுடைய தராசிலே நிறுவைக்கு நன்மைகளோடு சேர்த்து வைக்கப்படும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். சகோதரர்களே, இங்கே நாம் 100 கிலோவிலே ஒரு மாட்டை குர்பானி செய்கிறோம் என்று சொன்னால் அது ஹகீகத்திலே 100 கிலோ அல்ல, 100 தர 700 என்று நாம் பெருக்கி பார்க்க வேண்டும் மீசானுடைய தராசிலே. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இவ்வாறான அபரிமிதமான அளப்பரிய நன்மைக்குரிய ஒரு காரியமாக, ஒரு வணக்கமாக, இபாதத்தாக அல்லாஹ் இந்த உலஹியாவுடைய அமலை, நற்கிரிகையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலஹியாவை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், மன் வஜத ஸஅதன் லிஐ யுலஹிய ஃபலம் யுலஹி ஃபலா யஹ்துர் முஸல்லானா, யாருக்கு உலஹியா கொடுக்கும் நாட்டம் இல்லையோ, பெருநாளுடைய தினம், பெருநாளை அடுத்து வரக்கூடிய 3 தினங்கள், மொத்தம் 4 தினங்கள் உலஹியாவுடைய தினங்கள். இந்த 4 தினங்களிலும் தன்னுடைய செலவு, தான் செலவு செய்ய கடமைப்பட்டிருக்க கூடியவர்களுடைய செலவுக்கு போக மிகுதமாக ஒருவரிடம் பணம் இருந்து அந்த பணத்தால் தனியாக ஒரு ஆட்டையோ அல்லது தனியாக ஒரு மாட்டையோ குர்பானி செய்யும் வசதி உள்ள ஒருவர், அல்லது இந்த இரண்டுக்கும் வசதி இல்லாத போது 7 பேர் சேர்ந்து பங்கு கொண்டு ஒரு மாட்டை அறுத்து உலஹியா கொடுக்க முடியுமான ஒருத்தர், அவர் உலஹியா கொடுப்பது எங்களுடைய ஷாவி மதுஹபிலே சுன்னத் முஅக்கதா என்ற வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சுன்னத்தை நிறைவேற்றுவதற்கு வசதி பெற்றிருந்தும் இந்த உலஹியாவை கொடுக்கும் நாட்டம் இல்லாதவர்
நம்முடன் தொழுவதற்கு தொழுமிடத்துக்கு வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். சகோதரர்களே, இந்த அளவுக்கு வசதி இருக்கின்றது, ஆனால் அவருக்கு உலகியா கொடுக்கக்கூடிய நாட்டம் இல்லை என்றால் அவர் தொழுமிடத்துக்கு வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். இது எச்சரிக்கைக்காக சொல்லப்பட்ட விடயம். சகோதர மேலானவர்களே, அதனாலேதான் ஹனபி மதுஹபிலே இந்த உலகியா ஒவ்வொருவருக்கும் வாஜிபாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வீட்டிலே 10 பேர் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த 10 பேருமே உலகியா கொடுத்தே ஆக வேண்டும். இது ஹனபி மதுஹபுடைய சட்டம். சகோதரர்களே மேலானவர்களே, ஆனால் எங்களுடைய மதுஹபிலே இது லேசுபடுத்தப்பட்டிருக்கின்றது. குடும்பம் சார்பாக ஒருவர் நிறைவேற்றினாலும் போதும், அவருக்கும் கூட இது சுன்னத் முஅக்கதா என்ற வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சகோதரர்களே, இந்த கடமை என்பது இது வருடத்திலே ஒரு தடவை நாம் நிறைவேற்றுவதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பம். அதனாலே இந்த அமலை நிறைவேற்றி இதற்காக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் என்ன வாக்குறுதிகளை நமக்கு வழங்கி இருக்கின்றார்களோ அந்த வாக்குறுதிகளை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆகுவதோடு, அன்பார்ந்தவர்களே, ஈதுல் அல்ஹா, ஹஜ் பெருநாள் என்ன, நோன்பு பெருநாள் என்ன, எந்த பெருநாளாக இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த பெருநாட்களை நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக நமக்கு தருகின்றான். நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அந்த கட்டளைகள் ஃபர்லாக அல்லது சுன்னத்தாக இருக்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் போது அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக நமக்கு தரக்கூடிய ஒரு வெகுமதிதான் இந்த ஈதுகள். சகோதரர்களே மேலானவர்களே, நோன்பு பெருநாள் ஃபர்லான நோன்புகளை நோற்றதற்கு பிரதிபலனாக கிடைக்கக்கூடியது. சகோதரர்களே மேலானவர்களே, ஈதுல் அல்ஹா என்பதும் நோன்புக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய ஒரு பெருநாள் தான். ரமலானுடைய நோன்பு, ஃபர்லானுடைய நோன்பு, ஹஜ் பெருநாளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 9 நோன்புகளும் சுன்னத்தான நோன்புகள். நேற்றைய தினம் எல்லோரும் அரஃபாவுடைய நோன்பை நோற்றிருந்தோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அமலின் பின்னணியாக அல்லாஹ் வெகுமதியாக எங்களுக்கு இந்த ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளுடைய பெருநாளை தருகின்றான். எனவேதான் பெருநாள் என்பது வெறும்பினே ஒரு கொண்டாட்டமாக, ஒரு களியாட்டமாக, அது ஒரு சந்தோஷத்துக்குரிய நாள் என்று மட்டுமாக கொள்ளப்படக்கூடாது. அதனாலேதான் ஸலஃபு ஸாலிஹீன்கள் சொல்லுகிறார்கள், லைஸல் ஈதுல் லிமன் லபிஸல் ஜதீத். ஈத் என்பது அது புத்தாடை அணிவதற்கு பேரல்ல. இன்னமல் ஈது லிமன் காஃபல் வஈத். பெருநாள் ஈத் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை பயப்படுவதற்கு, அல்லாஹ்வுடைய நரக தண்டனைகளை, எச்சரிக்கைகளை பயப்படுவதற்குள்ள ஒரு நாள் தான் பெருநாளுடைய தினம் என்பதாக ஸலஃபு ஸாலிஹீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். சகோதரர்களே மேலானவர்களே, எனவே இன்றைய தினத்திலே அல்லாஹ்வை நாம் பயந்தவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றிக் கொண்டு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு இந்த ஈதுடைய நாளை கழித்தார்களோ, கொண்டாடினார்களோ, அதுபோன்று நாமும் கொண்டாடக்கூடியவர்களாக ஆகுவோம். ஒருவரை ஒருவர் வாழ்த்து சொல்லும் போது தகப்பலல்லாஹு மின்னா வ மின்க என்ற இந்த துஆவோடு வாழ்த்துவோம். இதோ தொழுகையை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி செல்லும் போது வந்த வழி அல்லாத வேறொரு வழியினால் நாம் சென்று அந்த சுன்னத்தையும் ஹயாத்தாக்குவோம். உறவினர்களை சந்திப்போம், அவர்களோடு சலாம் சொல்லுவோம், அவர்களோடு முசாபா செய்வோம், அவர்களை வாழ்த்துவோம். எங்களுடைய உறவினர்கள் ஏனையவர்களுடைய கபர்களை ஜியாரத் செய்வோம், அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். பெற்றோர்களை இன்முகத்தோடு சந்திப்போம், அவர்களோடு முசாபா செய்வோம், அவர்களோடு உறவாடுவோம், அவர்களை சந்தோஷப்படுத்துவோம். ஏழை எளிய மக்களுக்காக தான தர்மங்களை அதிகமாக வாரி வழங்குவோம். ஈதுடைய நாள் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய நாள், சதக்காவை அதிகப்படுத்தக்கூடிய நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சதக்காவை அதிகம் செய்யுமாறு வலியுறுத்திய நாள். எனவே சகோதரர்களே, இந்த அமல்களிலே ஈடுபடுவதோடு கண்களினாலும் ஏனைய உடல் உறுப்புகளினாலும் பாவங்கள் நிகழ்வதில் இருந்து, பாவங்களிலே ஈடுபடுவதிலிருந்து தன்னை தானே தற்காத்துக் கொள்வோம். வல்லநாயன் அல்லாஹ் இந்த முறையிலே பெருநாளை கொண்டாடக்கூடிய மேலான நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், உலகியாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அதனை நிறைவேற்றுவதற்குரிய வசதியை படைத்தவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆக்கியருள்வாயாக. எங்களுக்கெல்லாம் யாருக்கு வசதியை தந்திருக்கின்றாயோ இந்த உலகியாவை நிறைவேற்றும் அந்த மனப்பாங்கையும் யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தருள்வாயாக. பாவங்கள் இந்த தவிந்து நடக்கக்கூடிய தன்மையை தந்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அல்ஹம்துலில்லாஹ்
الحمدلله الذي لم يزل ولا يزال حيا قيوما عالما قديرا مدبرا سميعا بصيرا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيا أيها الناس اتقوا الله تعالى وأطيعوا فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون واعلموا عباد الله أن لكم عالم فانتهوا إلى معالمكم وأن لكم نهاية فانتهوا إلى نهايتكم فإن العبد المؤمن بين مخافتين بين عدل قدم الله لا يدري ما الله قاض به فليتزود العبد من نفسه لنفسه ومن حياته لموته ومن شبابه لكبره ومن دنياه لآخرته فإن الدنيا خلقت لكم وأنتم خلقتم للآخرة فقد قال الله سبحانه وتعالى في كلامه اللذيذ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العلي العظيم بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم الله أكبر 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 لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فإني أوصيكم بتقوى الله والمواظبة على ذكر الله على خير الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار من أطاع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فقد غوى اللهم امطر شعابيب رضوانك على السابقين الأولين من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان خصوصا الخلفاء الراشدين المهديين أبي بكر الصديق صاحب رسول الله صلى الله عليه وسلم في الغار وعمر الفاروق قامي أساس الكفار وعثمان ذي النورين كامل الحياء والوقار وعلي المرتضى أسد الله الجبار رضي الله عنهم ورضوا عنه وعلى سيد شباب أهل الجنة الإمامين الهمامين أبي محمد الحسن وأبي عبد الله الحسين رضي الله عنهما وعلى أمهما سيدة النساء فاطمة الزهراء رضي الله عنها وعلى أمه المكرمين بين الناس أبي عمارة الحمزة وأبي فضل الأباس رضي الله عنهما أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشفي خلقنا بالنار اللهم لا تجعلنا من خطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار وادخلنا الجنة فإنها نعم القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله تعالى يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون